எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று சிலர் திருக்குரானின் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மைப் போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மேற்கோள் காட்டும் வசனம் இதுதான். குல், நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மித்லுகும், தோற்றத்தில் நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதனே. ஆனால் இந்த மக்கள் இதை மொழிபெயர்க்கும்போது நான் உங்களைப் போன்ற ஒரு சாதாரண மனிதன் மட்டுமே என்று மொழிபெயர்க்கிறார்கள். நாங்கள் நேர்மையாக அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறோம். மட்டுமே, ஜஸ்ட் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் மட்டுமே என்று சொல்வதற்கு அரபு மொழியில் என்ன பதம் இருக்கிறது? பஷரும் மித்லுகும், உங்களைப் போன்ற மனிதர் என்பதில் உள்ள மித்லுகும், உங்களைப் போன்ற என்ற பதத்தை வைத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மைப் போன்றவர் என்று நீங்கள் சொல்ல முனைந்தால், குர்ஆனின் ஒளியில் நீங்கள் உங்களை விலங்குகளைப் போன்றவர்கள், நாய்களைப் போன்றவர்கள், பன்றிகளைப் போன்றவர்கள் என்று அழைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். இப்போது திருக்குரானின் இந்த வசனத்தை கவனியுங்கள். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்த், பூமியில் ஊர்ந்து செல்லும் எந்த உயிரினமும் இல்லை. வா லா தாயிர், வானத்தில் பறக்கும் பறவைகளும் இல்லை. இல்லா உமமுன் அம்தாலுகும், அவையும் உங்களைப் போன்ற இனங்களே தவிர வேறில்லை. இங்கே விலங்குகளும் உங்களைப் போன்ற இனங்கள் தான் என்று குர்ஆன் கூறுகிறது. பறவைகளும் உங்களைப் போன்ற இனங்கள் தான் என்கிறது. அங்கேயும் அம்தாலுக்கும் மித்லுக்கும் என்பதன் பன்மை உங்களைப் போன்ற என்ற பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த வசனத்தை பயன்படுத்தி நபி அவர்கள் நம்மைப் போன்ற ஒரு மனிதர் மட்டுமே என்று நீங்கள் சொன்னால், உங்களை விலங்குகளுக்கு நிகரானவர்கள் என்று அழைத்துக் கொள்ள நீங்கள் தயங்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், இல்லை, நாம் அஷ்ரஃபுல் மக்லூகத், படைப்புகளில் சிறந்தவர்கள், நாம் எப்படி விலங்குகளுடன் ஒப்பிட முடியும் என்று. அப்படி இருக்கும்போதை அல்லாஹ் தபாரக்க வதஆலாவிற்கு மிகவும் பிரியமானவரை நீங்கள் எப்படி உங்களோடு ஒப்பிட முடியும்? அவர்தான் சஹாபாக்களை பார்த்து கேட்டார், ஐயுக்கும் மித்லி, உங்களில் என்னைப் போன்றவர் யார்? அல்லாஹு அக்பர். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மைப் போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான் என்று காட்ட நீங்கள் முயல்கிறீர்கள். அப்படியென்றால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது போன்ற அற்புதங்களை முஜ்ஜிசாத் உங்கள் காட்ட முடியுமா? மறைந்த சூரியனை மீண்டும் உதிக்கச் செய்ய முடியுமா? சந்திரனை இரண்டாகப் பிளக முடியுமா? கற்களை கலிமா சொல்ல வைக்க முடியுமா? நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த அற்புதங்களை, கராமத்களை உங்களால் செய்ய முடியுமா? எந்த அடிப்படையில் அவர் நம்மைப் போன்ற ஒரு மனிதர் என்று சொல்கிறீர்கள்? இல்லை, எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மக்கள் குர்ஆன் வசனங்களை தவறாக சித்தரிக்கிறார்கள். உண்மையில் அந்த வசனத்தை அல்லாஹ் தனது ஹபீபிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களிடம் சொல்லுமாறு கூறினான். என்னுடைய அற்புதங்களை பார்த்து, மறைந்த சூரியனை நான் மீண்டும் வரவழைப்பதை பார்த்து, சந்திரனை பிளப்பதை பார்த்து, கற்களும் மரங்களும் எனக்கு கலிமா சொல்வதை பார்த்து, இந்த அற்புதங்களைக் கண்டு என்னை அல்லாஹுவின் மகன் என்று கருதிவிடாதீர்கள். கிறிஸ்துவர்கள் செய்தது போல என்னை அல்லாஹ் என்று கருதிவிடாதீர்கள். தோற்றத்தில் நான் உங்களைப் போன்ற மனிதன்தான், ஆனால் நான் அல்லாஹுவின் தூதர். இது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது! எனது அற்புதங்களைப் பார்த்து என்னை வானவர் என்றோ அல்லாஹுவின் மகன் என்றோ கருதிவிடாதீர்கள். நான் அல்லாஹுவின் அடியான். நான் அல்லாஹவை வணங்குகிறேன். நீங்களும் அல்லாஹவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதே அதன் பொருள். நான் உங்களைப் போன்ற ஒரு சாதாரண மனிதன் மட்டுமே என்று சொல்ல அல்லாஹ் ஒருபோதும் தன் ஹபீபிடம் கூறவில்லை. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதரை விட மேலானவர் அல்ல என்று காட்டுவதற்காகவே இந்த மக்கள் குர்ஆன் வசனத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மேலும் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி சஹாபாக்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில் அல்லாஹ் நம்மை நிலைநிறுத்துவானாக. சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை விட அழகான ஒருவரை எனது கண்கள் கண்டதே இல்லை. உங்களை விட அழகான ஒருவரை எந்த தாயும் ஈன்றெடுத்ததில்லை. நீங்கள் அனைத்து குறைகளிலிருந்தும் நீக்கப்பட்டவராக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களோ அப்படியே அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக எவரும் இல்லை என்று நம்பிய சஹாபாக்களின் பாதையில் நாம் இருக்க வேண்டும். அந்த அகீதாவில் கொள்கையில் உறுதியாக இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தத்வீக் செய்வானாக.